ஆறுமுகப் பெருமானை பாடிய அருணகிரிநாதரின் பாடலில் ஒன்றும், ஆனைமுகனை பாடிய ஔவையாரின் பாடலில் ஒன்றும் இப்பொழுது காண்போம். அதனுடைய பொருளையும் ஆய்வோம். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை, வானோர்க்கும் மேலான தேவனை, மெய்ஞான தெய்வத்தை, மேதினியில் சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலன் அந்த நான்முகனே என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய அழகை பார்ப்பதற்கு 2 கண்கள் போதாது என்று நான்முகனை பார்த்து கேட்கிறார். இதுதான் அந்த பாடலினுடைய உட்பொருள். முதலில் முருகனை அடையாளப்படுத்துவதற்காக மாலோன் மருகன் என்று சொல்கிறார். மாலோன் மருகன் என்று சொன்னால் முருகனுடைய தாய் பார்வதியினுடைய அண்ணன் திருமால். அந்த உறவை குறிப்பிடுவதற்காக மாலோன் மருகனே என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். அடுத்து மன்றாடி மைந்தனை. மன்றாடி என்று சொன்னால் சிவபெருமானுக்கு பெயர் மன்றாடி. அதிலே மன்றம் என்று சொன்னால் தில்லை. சிதம்பரத்திற்கு இன்னொரு பெயர் மன்றம் என்று பெயர். அந்த மன்றத்தில் ஆடுகின்ற அம்பலவாணனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அதை குறிப்பிடுவதற்காக மன்றாடி மைந்தனை என்று சொல்கிறார். அதற்கடுத்து வானோர்க்கு மேலான தெய்வத்தை. தெய்வங்களிலே தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கக்கூடியவன் யார் என்றால் முருகப்பெருமானை வானோர்க்கும் மேலான தேவனை என்று குறிப்பிடுகிறார். அடுத்து மெய்ஞான தெய்வத்தை. ஞானத்தின் பார்பட்டு நிற்பவன் முருகப்பெருமான். சிவபெருமானுடைய அருளால் முருகன் அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை அறிந்து கொண்ட காரணத்தினால் மெய்ஞான தெய்வத்தை என்று சொல்கிறார். அடுத்து மேதினியில். மேதினி என்று சொன்னால் தமிழில் உலகம் என்று பொருள். இந்த மேதினியில் சேலார் வயற்பொழில். அதாவது சேலார் என்று சொன்னால் மீனில் ஒரு வகை, அதாவது விரால் மீன் என்று சொல்வார்கள். அந்த சேலார் வயற்பொழில் செங்கோடனை. செங்கோடன் என்ற வார்த்தை திருச்செங்கோட்டிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பெயர் செங்கோடன், செங்கோட்டு வேல் என்று அந்த பகுதியிலே சொல்வார்கள். ஈரோடு சேலம் இந்த பக்கத்திலே செங்கோட்டு வேல் என்ற பெயரும் செங்கோடன் என்ற பெயரும் நிறைய பேருக்கு அங்கு பெயராக இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட அந்த முருகன் சேலார் வயற்பொழில், வயல் முழுக்க நீர் நிறைந்திருக்க அந்த நீரினிலே விரால் மீன்கள் விளையாடி கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட வளம் நிறைந்த பகுதி எதுவென்றால் திருச்செங்கோடு. அந்த திருச்செங்கோட்டிலே இருக்கக்கூடிய செங்கோடனை சென்று கண்டு தொழ. அதாவது இதிலே புரிய வேண்டியது என்னால், நாம் கோயிலுக்கு செல்கின்ற பொழுது கோயிலிலே கருவறை முன்னால் நின்று கொண்டு நாம் கண்மூடி வணங்குகின்ற ஒரு பழக்கம் காலந்தோறும் இருந்து கொண்டு இருக்கிறது. கண்ணை எப்பொழுது மூட வேண்டும் என்றால், ஒன்று நாம் தியானிக்கின்ற பொழுது கண்மூடி தியானம் செய்ய வேண்டும். இன்னொரு கண்மூடுதல் என்பது காணக்கூடாத காட்சிகளை நாம் காணுகின்ற பொழுது கண்ணை மூடிக்கொள்வோம். ஆனால் கண்ணை திறந்து எங்கு இறைவனுடைய அழகை பார்க்க வேண்டுமோ, தரிசிக்க வேண்டுமோ, அதிசயிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் கருவறைக்கு முன்னால் சென்று கண்களை மூடிக்கொண்டு நிற்பது எவ்வளவு மூடத்தனம் என்பதை அருணகிரிநாதர் இந்த பாடலிலே நமக்கு விளக்குகிறார். சென்று, எங்கே? திருச்செங்கோடு சென்று கண்டு, அங்கே கண்ணால் காண வேண்டும் இறைவனுடைய அழகை. அவனுக்கு முன்னால் நின்று கொண்டு அந்த முருகப்பெருமானுடைய பேரழகை சென்று கண்டு. இனி காலங்களில் வருகின்ற காலங்களிலாவது நாம் ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுது இறைவனுக்கு முன்னால் கண்மூடி நிற்கக்கூடாது. அந்த இறைவனை நாம் கண்ணால் கண்டு ரசிக்க வேண்டும். அவன் நம்மை பார்க்க வேண்டும், நாம் அவனை பார்க்க வேண்டும். அங்கே கண்மூடி பார்க்காமல் இருத்தல் கூடாது. அதற்காக தான் அருணகிரிநாதர் இதை சொல்லி நமக்கு விளக்குகிறார். சென்று கண்டு தொழ. அவனை வணங்குவதற்கு 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்று அருணகிரிநாதர் கேட்கிறார். நான்முகனை, பிரம்மனை பார்த்து கேட்கிறார்.
எனக்கு வெறும் 2 கண்களை மட்டும் கொடுத்திருக்கிறாயே, இந்த 2 கண்களை வைத்துக்கொண்டு நான் எப்படி இந்த முருகனினுடைய பேரழகை நான் ரசிக்க முடியும், காண முடியும் என்று பிரம்மனை பார்த்து கேள்வி கேட்கிறார். அப்படியானால் முருகப்பெருமானுடைய அந்த பேரழகு என்பது 2 கண்களால் மட்டும் தரிசிக்க இயலாது என்பதை இந்த பாடல் மூலமாக நமக்கு அருணகிரிநாதர் கூறுகிறார். மாலோன் மருகனை, மன்றாடி மைந்தனை, வானோர்க்கு மேலான தேவனை, மெய்ஞான தெய்வத்தை, மேதினியில் சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்று அருமையான ஒரு பாடலை அருணகிரிநாதர் நமக்கு கொடுக்கிறார். அடுத்து ஆனைமுகனை பற்றி ஔவையார் ஒரு பாடல் பாடுகிறார். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா என்று ஆனைமுகனிடம் ஔவையார் கேட்கிறார். இதிலே இவர் என்னென்ன தருகிறார்? பால், தெளிதேனும், பாகும், பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். இந்த 4 பொருள்களை நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ எனக்கு 3 பொருளை தா. 3 பொருள் என்றால் இயல், இசை, நாடகம் என்ற 3 தமிழையும் எனக்கு தா என்று 4ஐ நான் கொடுக்கிறேன், 3ஐ நீ எனக்கு கொடு என்று ஔவையார் கேட்கிறார். இதிலே ஒரு பெரிய நுட்பம் என்னவென்றால், நாம் மேற்பார்வையாக பார்க்கின்ற பொழுது 4 பொருளை ஔவையார் கொடுத்து 3 பொருளை பெறுவது போல் இருக்கும். ஆனால் ஔவையினுடைய மதிநுட்பம் பால் கலந்தது, தேன் கலந்தது, பாகு கலந்தது, பருப்பு கலந்தது எதுவாக இருக்கும் என்றால் அது பாயாசம். ஆக இந்த 4ஐ தனித்தனியாக சொல்லி, ஆனால் 4ஐயும் கலந்த பின்னால் அதற்கு ஒரு பொருள்தான் பாயாசம் ஒன்றை கொடுத்து ஔவை எவ்வளவு நுட்பமாக ஆனைமுகனிடம் கேட்கிறாள் பாருங்கள். இந்த 4ஐயும் சேர்த்து உனக்கு கொடுத்து எனக்கு நீ சங்கத்தமிழ் 3ஐயும் தா என்று கேட்கிறார். ஆக இனிப்பான ஒரு பொருளை கொடுத்து இயலும், இசையும், நாடகம் கலந்த இந்த முத்தமிழை எனக்கு கொடு என்று ஆனைமுகனிடம் இறைஞ்சுகிறாள் ஔவை. அங்கே அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடம் அவன் பேரழகை காண்பது 2 கண்களால் போதாது என்று கூறுகிறார். இங்கே ஔவை ஆனைமுகனிடம் தமிழை கொடு என்று கேட்கிறார். ஆக இந்த உலகில் தெய்வீகமும் சரி, தமிழும் சரி, என்றைக்கும் 2ம் ஒரே நேர்கோட்டு பாதையில் செல்லக்கூடியவைகள். ஆக இறைவனையும் தமிழையும் இங்கே நாம் பிரித்தறிய முடியாது, 2ம் ஒன்றுதான். இதை நாம் உணர்ந்து கொண்டால் காலங்கள் தோறும் வாழுகின்ற மொழியாக தமிழ் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், இவற்றை வழி நடத்தி செல்பவர்கள், பாதுகாப்பவர்கள் மனிதர்கள் அல்ல, இறைவன் பாதுகாக்கின்ற காரணத்தினால்தான் பன்னெடும் காலமாக, பல்லாயிரம் ஆண்டு காலமாக இது ஒரு இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் பெற்று நாள்தோறும் தன்னை புதுப்பித்து கொண்டு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இன்றைக்கு ஒரு விஞ்ஞான பொருளை கண்டுபிடித்தாலும் அதற்குரிய தமிழ் பெயரை உடனடியாக சொல்வதற்குரிய ஆற்றல் இந்த மொழியினுடைய ஆளுமையில் உள்ளது. வேறு எந்த மொழிக்கும் இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குமா என்றால் நிச்சயமாக சந்தேகத்திற்கு இடமானதே. காலங்கள் தோறும் வாழுகின்ற ஒரு தென்தமிழாக, தென்மொழியாக இருக்கக்கூடிய ஒற்றை மொழி நம் தமிழ் மொழி என்பதிலே நாம் பெருமை கொள்வோம். அதிலும் நாம் தமிழை பேசுகின்ற மானுடர்களாக வாழ்கிறோம் என்றால் இதைவிட உலகில் பெரிய பெருமை யாருக்கும் இருந்துவிட முடியாது. அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது என்று ஔவை சொன்னார். அதனினும் தமிழனாக பிறத்தல் என்பது அரிதினும் அரிது. இந்த பிறவி நமக்கு கிடைத்திருப்பதே பல பிறவிகள் செய்த புண்ணியத்தின் பார்பட்டுத்தான் ஒரு மனிதன் தமிழனாக பிறக்க முடியும், தமிழனாக வாழ முடியும், தமிழனுடைய பண்பாட்டையும் கலையையும் பாதுகாக்க முடியும். ஆதலால் தமிழராக பிறந்த நாமெல்லாம் பெருமிதம் கொள்வோம், பெருமை கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.